ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. நம்ம காலைல ஸ்கூலில் விட்டோம் 7 மணிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு முடிஞ்சிடும்னு மேடம் சொல்லியிருந்தாங்க. அவரை கூப்பிட தான் போனோம். வாங்க போயிட்டு அவரை கூப்பிட்டு வரலாம். அவ்வளோதாங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம் கூப்பிட்டு வர்றதுக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்கூல் இருக்குது. ஆனால் நம்ம 6:55 வரை நல்லா தூங்கிட்டோம். அப்புறம் 6:55க்கு பையன் கால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எழுந்து அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு வண்டி வேறு பேக் சைடில் பார்க் பண்ணதால் ஈஸியாக இருந்தது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். என்னங்க பண்ணுறது, 2 நாளாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன். டைம் ஆனதே தெரில. அலாரமும் வைக்கல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கால் பண்ணதால் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ண சொன்னால் கூட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். நம்ம வந்தாச்சுங்க, ஸ்கூல் பார்க்கிங் ஆன தான் நின்றுருக்கோம். இன்னும் அவர் வரல. டைம் இன்னும் ஆகலை. டைம் இருக்குது, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. பார்க்கலாம். இதாங்க ஸ்கூல் காம்பவுண்ட். அது பேக் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்கூலு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு சைடில் பார்க்கிங் போட்டு நின்றுருக்கோம். சரி, பார்க்கலாம் வாங்க அவர் எப்போ வராருன்னு. டைம் 10 மணி ஆகுதுங்க. நம்ம அவர் கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போதைக்கு வேலை முடிஞ்சது. ரூம் போக வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து திவானி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு சாப்பாடு அங்கே தான் வரும். வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். நம்ம அந்த ஸ்கூல் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எதுவும் வேலை வரல. நம்ம இவ்வளோ நேரம் ரூமில் தான் இருந்தோம். மேடம் வெளில போகணுன்னு சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சாப்பிடுவோம். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மேடம் மேலே வச்சிட்டாங்க. குவைத்தில் ஜஹராவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த இடம் தெரியும். அம்கராங்க. யாரெல்லாம் இங்கே வந்துருக்கீங்களோ ஒரு கமெண்டை தட்டி விடுங்க. ஏதோ மேடமும் வரேன்னு சொன்னாங்க. ஏதோ பொருள் வாங்கணும். அந்த பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் மாதிரி இருக்குல்ல, அது பின்னாடி இருக்குது பாருங்கள், அது வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் போங்க, நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நம்ம வண்டியில் பத்தாது. நான் வேறு ஏதோ நினச்சிட்டு வந்தேன். இதுதான் வாங்க போகிறாங்க மேடமு. இது கண்டிப்பாக நம்ம வண்டியில் இடம் பத்தாது. கண்டிப்பாக ஒரு ஈச்சர் வண்டியை கூப்பிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். நம்ம எல்லா விதமான பொருளும் இங்கே கிடைக்கும். அந்த பாலைவனத்தில் அந்த கட்டை, அந்த தகரம் எல்லாமே கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈச்சர் வண்டி கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மேடமோட புது பாலைவனத்தில் போயிட்டு இறக்கணும். அதான் நம்ம அப்படியே ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியில் கண்டிப்பாக இடம் பத்தாது, ஏன்னா அது பெருசு. இந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். இதாங்க நம்ம வாங்கினது. பாருங்கள், நேற்று அந்த கூடாரம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த வண்டியில் தான் கொண்டு வந்தோம். பாருங்கள், நேற்று நம்ம தான் அந்த கைமா ரெடி பண்ணோம், அந்த கூடாரம். அவ்வளோதாங்க, அது இறக்கி போட்டு நம்ம போக வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. நம்ம அந்த மேடமோட பாலைவனத்தில் அந்த இதெல்லாம் இறக்கி போட்டு ரூமுக்கு வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மேடம் கால் பண்ணி அந்த ஜெராக்ஸ் கடைக்கு போக சொல்லிட்டாங்க, அந்த நெட் சென்டருக்கு. அங்கே போயிட்டு அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு அதை வாங்கிட்டு வரலாம்.
மேலே போனோம். இதாங்க நம்ம ரெகுலராக வர ஆஃபீஸ், இந்த ஜெராக்ஸ் கடை. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ரெகுலராக வந்து வாங்குகிற ஆள் இல்லை, அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா மேடமுக்கு அங்கே அக்கௌண்ட் இருக்குது, அவங்க மந்த்லி செட் கொடுப்பாங்க. இப்போ அதனால் மேடம் கால் பண்ணி சொன்னேன், அவர் இல்லை வேறு ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கியாச்சு. இதுதான் அந்த ஜெராக்ஸு. அதான் காசு நம்ம கொடுக்கல, மேடம் வந்து அந்த ஆன்லைன் மூலிமா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த ஜெராக்ஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லாண்ட்ரிக்கு போனோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது ஒரு லாண்ட்ரி. போய்ட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கினோம். நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்கிட்டோங்க, அவ்வளோதான். ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதான் நமக்கு வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் மெசேஜ் பண்ணார். அதான் இந்த கட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு, இரும்பு கட்டில். இது வந்து மேடமோட ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு போடணுமா. அதனால் இப்போ நம்ம அண்ணன் கூட வந்துட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார போகாது. இது நம்ம ஃபுல்லாகவே கழட்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே, அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்துன்னு போய் செட் பண்ணோமா. பாருங்கள், சின்ன படிக்கட்டு, லிஃப்ட் உள்ளே போகாது. அது எல்லாமே நம்ம கழட்டினா தான் வேலை முடியும். இது என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட அந்த ஸ்பேனரும் இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. நம்ம அந்த மேடமோட ஃப்ரெண்டு வீட்டில் அந்த கட்டில் செட் பண்ணியாச்சு. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அது எல்லாம் கழட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மேலே செட் பண்ணோம். அவ்வளோதான், நமக்கு இன்றைக்கி வேலை ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சது. நம்ம சாப்பிட்டு பெருமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹவுஸ் டிரைவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த விலாக் மூலிமா உங்களுக்கு டெய்லியும் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம், நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.